உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஜாதகரின் சொத்து சத்தில்லாத வித்து அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இது ஒரு ஆணின் ஜாதகம். இந்த ஜாதகர் 6/9/1996 காலை 7:35 பிறந்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகர் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்திருந்தார். எப்பொழுது திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பில் கேள்வியோடு வந்திருந்தார். இவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துவிட்டு நம்ம இவர்கிட்ட கேட்டது, திருமணம் செய்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி திருமணமே செய்தாலும் இவரால் வருகின்ற மனைவிக்கு தாம்பத்திய சுகத்தை தர முடியுமா, அதற்குண்டான உடல் அமைப்பும் தேக பலமும் இவருக்கு இருக்கிறதா அப்படின்ற கோணத்தில் கேட்கும் பொழுது, இவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டதின் காரணமாக இவரே இவரால் அந்த மாதிரி ஒரு காம சுகத்தை தர முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்தது. ஒரு ஆண் நல்ல ஒரு ஆண்மைத்தன்மையாக இருப்பதும் அல்லது தன்மையுடைய ஆண்மையை இழப்பதும் எல்லாமே கிரகத்தினுடைய செயல்பாடுகள் தான். இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு கொடுப்பினை தான். ஒரு ஆணின் சொத்தே பார்த்திங்கன்னா ஆண்மை தான். அந்த ஆண்மையை ஒருத்தர் தன்னுடைய தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபட்டதன் காரணமாக இழந்து விட்டார். இந்த அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. அதற்கு மூல நூல் சொல்லுகின்ற பாடலும் இந்த ஜாதகத்துக்கு பொருந்தி வருகிறது. அதைத்தான் நம்ம இந்த ஜாதக ஆய்வில் பார்க்க இருக்கிறோம். இவருக்கு ஏன் இந்த நிலை, என்ன கிரக அமைப்பு இருக்குது அப்படின்றதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஆய்வு நோக்கத்தில் இந்த ஜாதகத்தை தொடர்ந்து பார்க்குறவங்க பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு இப்போ ஜாதகத்தில் போகலாம். ஜாதகர் சொன்னது போல் 6/9/1996 7:35 AM கள்ளக்குறிச்சியில் பிறந்தவர் ஜாதகர். ஜாதகர் கன்னி லக்னம். லக்னத்தில் புத பகவான் வக்ரம், ராகு மாந்தி இருக்கிறாங்க. 4ஆம் இடத்தில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் சனி வக்ரமாக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சூரியன். ஜாதகர் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை 1 வருஷம் 1 மாதம் 24 நாள் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இப்போ இவருக்கு நடப்பில் குரு திசையில் சுக்கிரபத்தி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு உடல் பலவீனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் பார்த்திங்கன்னா, ஜாதக சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலில் இருந்து ஒரு பாடல். அந்த பாடல், ஈனமில்லா உதயத்தில் இனிய கேதுதான் உரையில் ஆன சாமி பலவீனம் ஆகியேனும் உதயமாம் ஊனமில்லா கேந்திரத்தோனை உச்சன் சனி செய் விடராகு தானுமாக கூடி நிற்கில் சரீர மிக துர்பலமாமே அப்படின்றது அந்த பாடல். இன்னொரு தடவை சொல்கிறேங்க. ஈனமில்லா உதயத்தில் இனிய கேதுதான் உரையில் ஆனசாமி பலவீனம் ஆகியேனும் உதயமாம் ஊனமில்லா கேந்திரத்தோனை உச்சன் சனி செய் விடராகு தானுமாக கூடி நிற்கில் சரீர மிக துர்பலமாமே அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடலுடைய சாராம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் கேது பகவான் இருந்து லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் அல்லது லக்னமான கேந்திரத்தில் லக்னாதிபதியுடன் சனி செவ்வாய் ராகு தொடர்பு பெற்றால் ஜாதகரின் உடல் மிகவும் பலவீனமாக இருக்கும் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே 2 விதிகள் சொல்லியிருக்கு. இதில் 2வது விதியான லக்னமான கேந்திரத்தில் லக்னாதிபதியுடன் சனி செய் ராகு தொடர்பு பெற்றால், இங்கே லக்னமான கேந்திரத்தில் லக்னாதிபதி புதன் இருக்கிறார். அவர் கூட பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கிறார். அந்த ராகுவை சனி பார்த்துட்டு இருக்கிறாரு, ராகு செவ்வாயை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பாடலில் சொல்லியபடி லக்னாதிபதியுடன் சனி செவ்வாய் ராகு தொடர்பு பெற்றதால் ஜாதகரின் உடல் பலவீனமாக இருக்கிறது அப்படின்றத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா, ஜாதகர் வலிமையற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பாடல், பலப்படு இரவி செவ்வாய் பிரசூரன் புதனும் கூடி இலக்குற இருக்குமேனும்
இரவிதான் வியத்துற்றாலும் கலங்குற செவ்வாய் வெள்ளி கதிரவன் கூடினாலும் மலக்குற குளிகன் பானுமதி கூடில் துர்பலம்தான் அப்படின்றது இன்னொரு பாடலும் இருக்கிறது. இந்த பாடல் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை 4 விதிகள் சொல்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இணைந்திருந்தாலும், அல்லது 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தாலும், அல்லது செவ்வாய் சுக்கிரன் சூரியன் கூடியிருந்தாலும், அல்லது குளிகன் சூரியன் சந்திரன் கூடியிருந்தாலும், இந்த 4 விதிகளில் ஏதாவது ஒரு விதி இருந்தாலும் ஜாதகர் வலிமையற்றவர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல சூரிய பகவான் நிற்கிறாரு. அதனால் ஜாதகர் வலிமையற்றவராக திகழ்கிறார். இன்னொரு பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தீய பழக்கத்தில் ஈடுபடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா, குரு வெள்ளி அன்றி மற்றோர் கூடினால் துராசை என்பர் மருவும் ஒன்றேல் ஒன்பானின் மாந்தியும் பாம்பும் நிற்கில் வெறுவும் துர்மானி என்பார் மிக்க லாபத்தில் வெய்யோன் நிருதர் போ இருக்கின் மாதே நிராசையான் என்றே கூறே அப்படின்றது இன்னொரு பாடல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதி சொல்கிறாங்க. குருவும் சுக்கிரனும் தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வீட்டில் அமர்ந்தால் ஜாதகன் நீசத்தனமான விருப்பம் கொண்டவராக இருப்பார். இன்னொரு விதி பார்த்திங்கன்னா 1 7 9 அதாவது லக்னத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ 9ஆம் இடத்திலேயோ மாந்தியுடன் பாம்பு கூடியிருந்தார் அவங்க வந்துட்டு துர்மானின்னா தவறான செயலில் ஈடுபடுறவங்க அப்படின்றது. அதே போல் 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்து உடன் ராகு கேதுவோ இருந்தால் அவங்களுக்கு நிறைவேறாத ஆசை உடையவர்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது அந்த பாடல். இப்போ இங்கே நமக்கு தேவைப்படுறது அந்த 2வது விதியான 1 7 9 மாந்தியும் பாம்பும் சேர்ந்து இருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே மாந்தியும் இருக்கிறார், ராகுவும் இருக்கிறார், கூடவே லக்னாதிபதியும் வக்ரம் பெற்று இருக்கிறார். அப்போது இவர் துர்ஸ்தானமான அதாவது துர்க்காரியங்களை செய்ய தூண்டியது இந்த கிரக சேர்க்கை அப்படின்றது நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இன்னொரு பாடலில் பார்த்தீங்கன்னா ஜாதகர் வீரியமாக இருக்கிறாரா வீரியம் இல்லாதவராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் பார்த்திங்கன்னா ஜாதக பாரிஜாதத்தில் இருக்குது. அந்த பாடல் உரைத்திடும் 3 நாதன் உயர் செவ்வாயுடனே கூட திருத்திய பாவராசி தன்னில் தீயோரோடும் இருக்கையில் போக நட்டம் ஏரில் திரிகோண கேந்திரம் வருந்திட சுவரே கூடில் வரு சுபர் பார்த்தால் வீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இருக்குது. இதோடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உரைத்திடும் 3 நாதன் லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியும் உயர் செவ்வாய் இவங்க இருவரும் கூடி இவங்க கூட பாவர் சேர்ந்தாலோ அல்லது இவங்க இருக்கிற வீடு பாவரோட வீடாவோ இருந்தால் பாவரின் சாரம் பெற்றால் போகம் நஷ்டமாகும் அப்படின்றது இந்த பாடல். மாறாக அந்த 3ஆம் அதிபதியும் செவ்வாயும் கேந்திர கோணத்தில் இருந்து சுபர் பார்த்து விட்டால் அவங்களுக்கு வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் அதிபதியாகவே செவ்வாயும் வருகிறார், ப்ளஸ் காரகனாக செவ்வாயும் வருகிறார். அந்த செவ்வாய் நீசமாக இருக்கிறார். மேலும் அவங்க வந்துட்டு கடகத்தில் இருக்கிறாரு. வீடு கொடுத்த சந்திரன் பார்த்திங்கன்னா இங்கே தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதால பாவரா நம்ம இங்கே எடுத்துக்கலாம். மேலும் அந்த செவ்வாய் வந்துட்டு சனியின் சாரத்திலும் இருக்கிறார். அதனால் இவருக்கு இந்த போக நஷ்டம் அப்படின்றது இருக்குது. அப்போ இங்கே ஜாதகருக்கு அந்த வீரியம் குறைவாக இருக்கிறது அப்படின்றது தெரியுது. பொதுவாக ஒரு திருமணமாகி குழந்தை பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணையே நம்ம சமுதாயம் மலடி அப்படின்ற பெயர் கூறி வருகிறார்கள். ஆனால் இதே வீரியம் கம்மியாக இருந்து இன்னொரு அமைப்பு இருந்தால் அது ஆணுக்கு மலடு அப்படின்ற சொல்லக்கூடிய தன்மை ஒரு பாடல் இருக்கிறது. அதுவும் அந்த ஜாதக பாரிஜாதத்திலே இருக்கிறது. பாவர்த்தம் இடையில் பொன்னன் பதித்திட 5 கோடன் ஈவிலா பலமோ ஈனமாகவோ இருந்து வாழ்ந்தால் மேவிய சுபர்கள் கூட விளங்கிய பார்வையில்லான் ஆவியில் கிளேசனாகி ஆண் மலடாவான் என்னே அப்படின்றது அந்த பாடல். ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் பாவ கிரகங்களுக்கு மத்தியில் நின்று 5ஆம் அதிபதியும் பலவீனமாகி சுபர் பாராவிட்டால் அவங்களுக்கு வந்துட்டு ஆண் மலடு அப்படின்றது அவங்களுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சம். இங்கே பார்த்திங்கன்னா குரு பகவான் ராகு கேது மைய புள்ளியில் இருக்கிறாரு. அதுவும் அந்த டிகிரியை ஒத்து இருக்கிறாரு. ராகுவும் கேதுவும் 15 டிகிரி, குரு 14 டிகிரியில் இருக்கிறார். ராகு கேது மையப்புள்ளியில் இருக்கிறார்.
5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வக்ரம் பெற்று அவர் கேதுவுடன் தொடர்பில் இருக்கிறதால இவருக்கு இந்த தன்மை இருக்கிறது. இன்னொரு பாடல் பார்த்திங்கன்னா, ஆண் கிரகங்கள் வலிமை இழந்து பெண் கிரகங்கள் வலிமை பெற்று இருந்தால் ஜாதகருக்கு பெண் தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படின்ற ஒரு நூலில் இருக்குது. கூரப்பா கதிரோன் செவ்வாய் குருவேனும் ஆண்மை கோள்கள். கூரப்பா கதிரோன் செவ்வாய் குருவென்னும் ஆண்மை கோள்கள் சீரற்று பலம் இழக்க தேடி பெண்ராசி தம்மில் வீருற்று புதனும் மந்தன் வீற்றிட உதித்த மாந்தர் வீரற்று அலிகள் என்று விந்தையாம் பிறவியாமே அப்படின்றது அந்த பாடல். இந்த பாடலின் சாராம்சம் பார்த்திங்கன்னா, ஆண் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு இவங்க பலம் இழந்து அலிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் சனியும் பெண் ராசியில் இருந்து லக்னத்திற்கு தொடர்பு பெற்றுவிட்டால் அதில் ஒருவர் லக்னாதிபதியாகவே வந்துவிட்டால் இவங்களுக்கு அந்த தன்மை ஆண் தன்மை இருக்காது. இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்கு அஞ்சுவார்கள் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது ஆண் கிரகங்கள் அப்படி சொல்லக்கூடிய சூரியன் பார்த்திங்கன்னா 12ல் மறைஞ்சு இருக்கிறாரு. 12ல் சூரியன் இருந்தாலே அவங்களுக்கு உடல் வலிமை இல்லாதவன் அப்படின்றத நம்ம ஏற்கனவே முதல் பாட்டிலேயே பார்த்துட்டோம். அடுத்ததாக செவ்வாய் பார்த்திங்கன்னா இங்கே நீசமாக இருக்கிறார். இன்னொரு ஆண் கிரகமான குரு ராகு கேது மையப்புள்ளியில் நிற்கிறாரு. மேலும் அவர் வந்துட்டு இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ ஆண் கிரகங்கள் மூன்றுமே பலம் இழந்து அலிகிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்கிறாரு. சனி பார்த்திங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்து ஒருவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. லக்னத்தில் இருப்பதும் அலிகிரகம், லக்னத்தை பார்ப்பதும் அலிகிரகமாகவே இருப்பதால் இவருக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு அஞ்சுகின்ற தன்மை ஏற்படுகிறது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்கள் இந்த ஜாதகத்திற்கு நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பாடலாக இருக்கிறது. எல்லாமே ஒரு வகையில் ஜாதகர் வீக்காக இருக்கிறார் அப்படின்றது இருக்குது. இந்த மூல நூலில் கூட மற்ற விதிகளையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது முதல் விதியே பார்த்திங்க அப்படின்னா, ஜாதகர் நவமி திதியில் பிறந்திருக்கிறார். அதுக்கு திதி சூன்யமாக சிம்மமும் விருட்சகமும் வருகிறது. அதாவது லக்னத்திற்கு 3ஆம் இடம் திதி சூன்யமாக இருக்கிறது. ராசிக்கு 3ஆம் இடமும் திதி சூன்யமாக இருக்கிறது. இந்த மாதிரி லக்னத்திற்கு 3ஆம் இடமும் ராசிக்கு 3ஆம் இடமும் திதி சூன்யமாகி வீரியகாரகனாகிய செவ்வாயும் 3ஆம் அதிபதியும் பலமிழந்து விட்டால் அவங்களுக்கு வீரியம் அப்படின்றது இல்லாமல் ஆகிவிடும். மேலும் அந்த வீரியகாரகன் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் அம்சத்தில் நீசமாக இருக்கிறார். அப்போ இங்கே அந்த வீரியம் அப்படின்றது முழுவதுமாக ஜாதகருக்கு இல்லாமல் போகுது. இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே பாடலில் பார்த்த மாதிரி இவரே அதை அழித்து கொள்ளுகிறார் அப்படின்ற தன்மை இருக்கிறது. இங்கே நமக்கு கேள்வி வரும், லக்னாதிபதி இங்கே பலமாக தானே சார் இருக்கிறாரு, புதன் ஆட்சி உச்சம் மூல திருகோணமாக இருந்தாலும் ஒரு உச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் அது நீச பலனை தரும் அப்படின்றதுக்கும் நம்ம நவீன ஜோதிட சிந்தாமணியில் பாடல் இருக்கிறது. உச்ச கிரகம் எக்காரணத்தை கொண்டும் வக்ரம் பெறக்கூடாது. அப்படி வக்ரம் பெறும் பொழுது அது நிலை மாறி செயல்படுகிறது அப்படின்றது உண்மை. அப்போ பார்த்தா லக்னாதிபதி இங்கே பலம் இல்லாமல் இருக்கிறார். அதே லக்னாதிபதி தான் ராசி அதிபதியாகவும் வருகிறார். இந்த மாதிரி லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பலம் இழந்து பாவர்களை கூடி அந்த லக்னாதிபதிக்கு சாரம் தந்தவரும் திதிசூன்யத்தில் இருந்து விட்டால் ஜாதகர் பலம் இல்லாதவர். மேலும் சந்திரன் உடல்காரகன் சந்திரனும் நீசம் பெற்றுவிட்டால் ஜாதகர் உயிராற்றல் இல்லாதவராக இருக்கிறார். அதேபோல் லக்னத்தில் அலிகிரகம் நின்று அலிகிரகம் பார்த்தால் அலித்தன்மை ஏற்படும். இதில் வந்துட்டு லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பலம் இழந்து விட்டார், அது முழுமையாக செயல்படும் அப்படின்றத நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இன்னொரு விதி பார்த்திங்கன்னா, 12ஆம் இடமும் 12ஆம் அதிபதியும் திதிசூன்யம் பெற்றால் அது பஞ்சனை தோஷத்தை உருவாக்கிவிடும். இன்னொரு விதி பார்த்திங்கன்னா, லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியும் ராசிக்கு 8ஆம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கணும். இவருக்கு பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி நீசமாக உள்ளார். ராசிக்கு 8ஆம் அதிபதி அவர் வக்ரம் பெற்று கேதுவோடு சேர்ந்து இருக்கிறார். 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம், வர்ம உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிபதிகள் இப்படி நீசமாகவோ வக்ரமாகவோ பாம்பு தொடர்பு பெற்று இருந்தால் அவங்களுக்கு வீரியம் குறைந்து விடுகிறது, அல்லது ஜனன உறுப்பை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டு விடுகிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம்.
அதே போல் போககாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுக்கு வீடு கொடுத்தவரும் சாரம் கொடுத்தவரும் பலம் இழந்தார். அவங்களுக்கும் போகத்தில் தடை அல்லது குறைபாடு அல்லது போகம் இல்லாத தன்மை ஏற்படுகிறது. இங்கே ராகுவிற்கு வீடு கொடுத்த புதன் வக்ரமாக இருக்கிறார். சாரம் தந்தவர் சந்திரன், அவர் அம்சத்தில் நீசமாக இருக்கிறார். அதே போல் காமகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், அவர் நீசனை கூடியிருந்து அவர் நின்ற வீட்டாதிபதி நீசம் பெற்று அவருக்கு சாரம் தந்தவர் வக்ரம் பெற்று அந்த சுக்கிரனை சுபர் பார்க்காம இருந்துட்டா அவங்களுக்கு காமம் தடைபடுகிறது அப்படின்றதும் இங்கே விதி இருக்கிறது. ஆக இவ்வளவு விதிகளும் இங்கே ஜாதகருக்கு வந்துட்டு திருமணம் செய்து தன்னுடைய ஆண்மையை நிரூபிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு இல்லை அப்படின்றது நம்ம இங்கே காட்டுகிறது. இப்படி இருக்கும் இவருக்கு திருமணம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி திருமணமாகி விவாகரத்து ஆனவர்கள் அல்லது கணவரை இழந்தவர்களை இவர் திருமணம் செய்து கொள்வது தான் இதற்கு ஒரே தீர்வாக இருக்கிறது. அந்த அமைப்பு இந்த ஜாதகத்திலேயே இவருக்கு இருக்குது. அதாவது இவருக்கு வருகின்ற மனைவிக்கு அந்த தன்மையோடு தான் வரும், அப்படி அமைச்சுக்கிறது தான் நல்லது. மேற்கொண்டு இவர் போய் ஒரு புதுசாக ஒரு பொண்ணை கட்டினாருன்னா அது இவருக்கு சிக்கலையும் அவமானத்தையும் தேடி தந்துவிடும். மாறாக ஆல்ரெடி இந்த மாதிரி திருமணமானவர்களை இவர் மறுமணம் செய்து கொள்ளும் பொழுது இவருக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம இவருக்கு சொல்லியிருந்தோம். அதற்கும் இந்த ஜாதகத்தில் விதிகள் நிறைய இருக்குது. அதில் 2 முக்கியமான விதி பார்த்திங்கன்னா, 7ஆம் அதிபதிக்கும் களத்திரகாரகன் சுக்கிரனுக்கும் சனி தொடர்பு இருந்துவிட்டால் பழைய பெண் தான் அமையும். இங்கே பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி குருவை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சுக்கிரன் சனி சாரத்தில் இருக்கிறார். 1. 2வது, லக்னத்திற்கு 2, 7 சுக்கிரன் இவர்களோட சனி தொடர்பு இருந்தாலும் பழைய பெண் அமையும். இங்கே 2க்கு அதிபதி சுக்கிரன், 7க்கு அதிபதி குரு பகவான் ப்ளஸ் சுக்கிரன், இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா சனி பார்வையும் சனி சாரத்தையும் பெற்று இருப்பதால் இவங்களுக்கு பழைய பெண் தான் அமையும். இதே போல் செவ்வாய் சுக்கிரன் சனி இந்த தொடர்பு ஏற்பட்டு அதில் ஒருவர் 3ஆம் அதிபதியாக வந்துட்டால் விதவையை திருமணம் செய்வார்கள் அப்படின்ற ஒரு அமைப்பும் இங்கே இருக்கிறது. இங்கே செவ்வாயும் சுக்கிரனும் இருவருமே பார்த்திங்கன்னா சனியோட சாரத்தில் தான் இருக்கிறாரு. செவ்வாய் 3ஆம் அதிபதியாக வந்து விடுகிறார். ஆக இந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருப்பதும் அதற்கு தீர்வாக அந்த அமைப்பும் அந்த கிரகமும் இருப்பதும் இவருக்கு ஒரு நல்லது தான். அந்த மாதிரி இவர் திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது இவருக்கு ஒரு துணைவி கிடைப்பார்கள். ஆனால் மனைவி அப்படின்றது இவர் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. துணைவியாக இருந்துக்கலாம், ஒரு துணையாக இருந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு இவருக்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஜாதக ஆய்வின் மூலமும் உங்களுக்கு நிறைய விதிகளும் கிடைத்திருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தொடர்ந்து இதுபோல் நம்ம ஜாதக ஆய்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.